வீட்டில் மட்டன் பிரியாணி செஞ்சுருப்பீங்களே, நான் சொல்கிற மெத்தடில் செஞ்சு பாருங்க. அதோட உங்கள் வீட்டில் மட்டன் பிரியாணி பக்காவாக வந்துடும். கேஸ் அடுப்பு பற்ற வச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் ஆயில் 200 ml, நெய் ஒரு 50 ml, பட்டை லவங்கம் ஏலக்காய் 2 கிராமும், வெங்காயம் ஒரு 500 கிராமு, கூடவே பச்சை மிளகாய் 20 கிராம் போட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கின அப்புறம் உள்ள மசாலா ஆட் பண்ணிக்கலாம். என்ன மசாலா ஆட் பண்ண போறோம்னா இஞ்சி ஒரு 100 கிராம், பூண்டு ஒரு 100 கிராம், கொத்தமல்லி ஒரு 100 கிராம், புதினா ஒரு 100 கிராம், கூடவே தனி மிளகாத்தூள் 10 கிராம், கரம் மசாலா 5 கிராம், உப்பு ஒரு 40 கிராம், இதுவுமே போட்டு நல்லா வதக்கணும். இஞ்சி பூண்டு வதங்கிச்சா பார்த்தா அப்புறம் கறி ஆட் பண்ணிக்கலாம். இந்த கறி அலசினால கூடவே தக்காளி ஒரு 400 கிராம், தயிர் ஒரு 100 ml, லெமன் ஒரு லெமன் போட்டு தண்ணி ஒரு 800 ml ஆட் பண்ணிட்டு கறி நல்லா உடைச்சிக்கணும். கறி இந்த லெவல் உடையும் போது ஆல்ரெடி அரிசி ஊற வச்சு வச்சிருப்போம்ல, சுட தண்ணியில ஒரு 4 லிட்டர் தண்ணி ஆட் பண்ணிட்டு உப்பு ஒரு 100 கிராம் போட்டு அந்த அரிசியை அதில் போட்டு பாயில் எடுத்து இந்த மசாலோட போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு டம் போட்டிங்கன்னா மேலே வெயிட்டான பொருளை வச்சுட்டு கீழே தவா வச்சு டம் போடணும். ½ hour டம் போடணும். ½ hour டம் போடும்போது ஹை ஃப்ளேமில் வைக்கும்போது ஆவி வந்த அப்புறம் லோ ஃப்ளேமில் வைக்கணும். லோ ஃப்ளேமில் வச்சா 5 நிமிஷம் கழிச்சு ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு நீங்க பார்த்தீங்கன்னா பக்காவா மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடும். நீங்க வீட்டில் செஞ்சு பாருங்க, பக்காவா மட்டன் பிரியாணி வந்துடும். இது வரைக்கும் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணாம இருந்தா ஃபாலோ பண்ணி வச்சுங்க. அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். டாடா, பை பை.